வெல்கம் டு அனிமேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைசன் ட்ராகனுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஜேகப் கானுடைய அசிஸ்டண்ட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன்றுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங். அந்த ஜேகப் கான் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விட்டு அந்த நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா அது அசல்ட்டாக தப்பிச்சுட்டு அவனுடைய சாலுடைய பின்பக்கத்திலே ஒரு அடி அச்சுதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் 10 அடி பின்னாடி போகிறான். நான் நினச்சது போலேயோ அவனுடைய பாட்டி ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு பாடி கார்டு கிடையாது போலேயே அடி வந்து பார்த்தா நினச்சிட்டுக்கிறான். பார்த்தீங்கன்னா பின்னாடியே அவங்க தம்பி நம்பர் 2 எல்லாரையும் போட்டு வச்சு தான் தாக்கினுக்கிறான். நீ என்ன நினைக்கிற, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னால் என்னோட லீடரை தொட முடியும் நினைக்கிறியான்னு நடிக்கிறான். ஓ, அப்படி நடக்குமா எனக்கு தெரியலையே, வேணா அப்படி நடக்குமான்னு பார்ப்போமா அடி வந்து பார்த்தா பேசினுக்கிறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவன் செஸ் பண்ணுறான். இது வந்து பார்த்தீங்கன்னா 500 தாவ ஆட்டாச்சு அப்படி சொல்லி மலீஜ் உனக்கு என்ன ஆச்சு அடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா டேனுடைய ஒரு கை அப்படியே துண்டா வெட்டி தரையில் கடுக்குது. பார்த்தீங்கன்னா அவருடைய கை அவள் உடம்புல இல்லை. இதை பார்த்தோன்னே சரியான கடாவுது. டேய் இவங்க எல்லாருக்கும் எவ்வளோ தைரியம்டா எங்களுடைய லீஜ் மேலே கை வைக்க சொல்லி தெரியுங்கண்டா வரான். டேய் நான் ஒன்றையும் சும்மா இங்கே நிற்கல, நீ ஏன் கூட சண்டை போடுற அடி சொல்லி எனக்கு பார்த்தா அவன் நம்பர் ஒன்று கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ஹஹஹா, ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அப்படி சொல்லுங்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோடைய 2 காலுமே கட்டை காலாக தான் இருக்குது. நான் வந்து பார்த்தேன் இன்னொரு காலையும் மரக்காலா மாற்றுறதுக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ்ன்னு நினைக்கிறேன் அடி வந்து இப்போ தான் சொல்லுங்கிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் அன்ஃப்ளோட்டிங் ரைட்டிஸ்னஸ் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என் முன்னாடி இப்படி முட்டி போட்டு இருக்காங்களே அடி வந்து பார்த்தா வில்லத்தனமாக சிரிச்சுன்னு வந்து சொல்லுங்கிறான். சைலண்ட் ட்ராகன், நீ நல்லா தான் பண்ண அடி வந்து பார்த்தா அவங்ககிட்ட பேசிக்கிறான். ஓஹோ, நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணதால இப்போது கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருக்கியா? தூங்கு தூங்கு, நீ தூங்க வேண்டியது நல்லது தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ நிறையா விஷயங்கள் செஞ்சுக்க அப்படி சொல்லுங்கிறான். இப்போ உங்களை எடுத்து போயிட்டு நான் கொடுத்தேன்னா அவர் கண்டிப்பாக என்னை மன்னிச்சிடுவார், அந்த நாஞ்சி கிராமத்து வில்லேஜோட இன்சிடென்ட் நினச்சி அப்படி சொல்லுங்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பாய்சன் நீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதோட வயிற்றில் குத்திக்குது, அதை பிடிங்கி கீழே போகுது. டேய் உனக்கு எவ்வளோ தைரியம், நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு கையை தான் வெட்டியிருக்க, பட் அதுக்குன்ட்டு நான் ஒன்றும் இங்கே தோற்று போகவே இல்லை. நான் யாருன்னு வந்துட்டியா என்ன அடி வந்து பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் அதோடைய பவரை யூஸ் பண்ணி 500 தாவு ஆட்டேன். நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறான். அப்படி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டேன் பொண்ணுக்கு கண் மூக்கு வாயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அப்படியே பீச்சு அடிக்குது. நான் வந்து என்னுடைய காலில் டேங்க் கிளானுடைய ஹெல்ப் மூலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காலை இதுமாரி மாற்றினேன். ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்ல அப்படி கேட்குறான். உடனே அந்த டேன் பொண்ணு பாய்சன் அப்படி சொல்லுது. ஆமாம், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாய்சன், அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏத்தாப்பள்ளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஒன்று அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிச்சுனுக்கிறான். நீங்கள் சரணடைஞ்சிருங்க, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லி ஜோயாங் அவங்க நீங்கள் அவருடைய முன்னாள் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட்டை காரணமாக வச்சு உங்களை உயிரோடு விட்டுருவார் அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்டோடனே டேன் பண்ண சரி காண்டாயிட்டு, டேய் ஏன் நினைக்கிற, நான் அந்த இடத்துல சரண்டடிஞ்சு அவன் கீழே வாழ்றத விட நான் இந்த இடத்துல சாவரத்தை மேலே அடி சொல்லி பார்த்தீங்கன்னா அது அதோடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அச்சா, நீங்கள் இப்படி தான் பண்ணும் எனக்கு தெரியும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே தான் இதுமாதிரி பண்ணுறீங்க, பட் ஆனால் அவங்கள உயிரோடு கொண்டு வரணும்னு அவர் ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படி சொல்கிறான் அவன். அப்போனே கரெக்டாக மயிலீச் அப்படி சொல்லி பார்த்தா அவனுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பைக்கு மண்ட பிரதர்ஸில் ஒருத்தன் வரான். அவன் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு டேன் பண்ண பிடிச்சிக்கிறான். இது டேன் பண்ண ஒன்றையும் புரியல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வட்ட மாமே ஜூட் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பிட்டான். உடனே அந்த மேங் பையன் கத்துறான். உடனே இந்த டேன் பண்ண கற்றுட்டு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிற, ஒழுங்காக என்ன விட்றா அப்படி சொல்லி. மைலீஜ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டோம், கண்டிப்பாக நம்மளால் இந்த தொட்டு வச்சு போனதான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக வர்றான். அது வேறு இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற மற்ற பேரை நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உங்களுக்கு தான் காத்துட்ருக்காங்க. அது வரை இல்லாமல் இந்த மொத்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகர் கிளான் சரௌண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி சொல்லி தான் தூக்கின்னு போகிறான். உடனே அதுக்கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா உன்னுடைய ஓல்டர் பத்திர அவன் நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குது. பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபைட் பண்ணுங்கிறான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி போட்டு அச்சுனுக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சின்னதாக ஸ்மைல் மட்டும் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே அந்த டேன் பொண்ணுக்கு சரியான ஷாக் ஆகுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அழுதுனே போயினுக்கிறான். உடனே இந்த டேன் பொண்ணு கத்துதுடா, ஒழுங்கா என்னை விடு, இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை காப்பாற்றணும் அப்படி சொல்லுது. நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இன்ஜுரி ஆகிருக்கீங்க, ப்ளீஸ் அவனை மறந்துட்டு என் கூட வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட்டின்னு போயினுக்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க ஒரு கிளிஃப் மாரி இருக்குது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே குதிக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சா அங்கே தண்ணி ஒருத்தினா தண்ணியிலேயே கீழே குதிச்சிடறானுங்க. சே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறேன், இப்போ இன்னும் பிரச்சனையாக போயிடுச்சு அடி வந்து பார்த்தா அவன் யோசிச்சுக்கிறான். டேய் சீக்கிரம் சீக்கிரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக போய் அவளை தேடுங்கடா அப்படி சொல்லி தான் ஜெகல் கிளானுக்கு அவன் ஆர்டர் பண்ணுறான். உடனே அவன் ஓகே சொல்லிட்டு அவன் மனசுல நினைக்கிறான், சே இவனை மாரி ஆளுங்களுடைய ஆர்டரெல்லாம் நான் ஒபே பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த
ஷார்ட் பெவிலியன் மாஸ்டர் மட்டும் எங்களுக்கு சொல்லலைன்னா அடி வந்து பார்த்தா அவன் கடுப்பாயினுக்கிறான். அவன் ஒன்றே விளத்தரமாக சொல்கிறான். அவங்க ஒன்றே அதிசயமாக தப்பிச்சு உயிர் பிச்சுட்டாலும் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ என் கைக்குள்ளே இருக்க அடி வந்து தான் விளத்தரமாக சிரிக்கிறான். பார்த்தீங்கன்னா அவருடைய கையை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா விளத்தனமாக சிரிச்சுன்னுக்கிறான். இப்போது சுவிட்ச் ஆனில் வேலன் டிராகன் கிட்ட தான் காட்டினாங்க. நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் கொன்னீங்க? உங்களை பார்த்தா அதுமாரி தெரியலையே. ஆமாம், உங்களுடைய கால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நொண்டி காலாக இருந்தது? உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே அப்படி தானா? ஆமாம், உங்களுடைய மார்ஷல் ஆர்ட் அது எப்படி இருக்கும்? நான் வந்து பற்றி அதை பார்த்ததே இல்லையா? அது எங்களுக்கு காட்டுறீங்களா? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தொன்னு பேசினுக்கிறான். ஹீரோ எங்கே போனாலும் சரி. ஓஹோ! என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரூடாக பேசுகிறேன் அப்படின்னு தான் அவன் எல்லாத்தையும் கேட்டு மன்னிப்பு கேட்குறான். ஈவில் செக்ட் மெம்பரை பார்த்தோன்னே எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ஆளுங்க கிட்ட நான் இப்போ தான் பேசுறது ஃபஸ்ட் டைமு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான். என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் செக்டில் ஒரு ஆள் சொல்லாத, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் கிடையாது அப்படி சொல்கிறான். ஓ! அப்படியா? ஆனால் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன ஈவில் செட் தானே சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். உன்னுடைய குயின்சிங் செட்லேருந்து வெளியே வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குயின்சிங் செட் ஆளான்னு உங்களுடைய குயின்சிங் செட்டில் நார்மலான ஒரு ஆள் கூட ஏதோ வேலைக்கோசம் வந்திருப்பான் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதுக்கு ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படி சொல்கிறான். பட் ஆனால் இது வித்தியாசமாக இருக்கே. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலம் டிராகனை நீங்கள் ஈவில் செக்ட் மெம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாஸ்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக என் மாஸ்டர்லாம் போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படி சொல்கிறாரு. இதுக்கடுத்து அவன் நீ வந்து என்ன நினைக்கிற? இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாமல் நீ உன் கண்ணால் பார்த்து நீ அதை உணர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கணும் அப்படி வந்து தான் சொல்கிறான். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். ஓ! செம சூப்பரு. உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக சொல்லிக் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை சொன்னது யாருன்னு கேட்குறான். நான் எங்கேருந்து வந்தேனோ நீ அங்கேயே இடத்துக்கு போனேன்னா அந்த இடத்துல என்ன சொன்னவங்க இதை சொன்னவங்க இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். என்ன? அப்படியா? ஆனால் அந்த இடம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தா டப்புன்னு நான் வாய முடிகிறான். நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? நான் என்ன மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் மனசுல நினைக்கிறான். இல்லை நான் சொல்கிறதெல்லாம் மறந்துடுங்க. என்னுடைய மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லவே இல்லையா, அதனால் இதை சொல்லாமல் வேணாம்னு கூட எனக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துடுங்க அப்படி சொல்லுங்கிறான் அவன். என்ன அது ப்ளீஸ் அது என்ன கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு வந்து பார்த்தா அவன் கேட்குறான். இல்லை என்னால் வந்து சொல்ல முடியாது. என்னுடைய பவருக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. என்னால் சுத்தமாக சொல்ல முடியாது அப்படி சொல்கிறான். சரி அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தரையில் போய் ஒரு கோடு போட்டுக்கிறான். உடனே அவன் கேட்குறான் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கேன்னு சொல்லி. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டரியாக மார்க் பண்ணுறேன்னு சொல்கிறான். என்ன டெரிட்டரியாக மார்க் பண்ணுறீங்களா? ஆனால் எதுக்கு அப்படின்னு தான் கேட்குறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல 3 வருஷம் தங்க போகிறேன் அப்படி சொல்கிறான். இதை கேட்டால் சரியான ஷாக் ஆகுது. ஏன்னா 3 வருஷமா நீங்கள் 3 வருஷம் இங்கேயே தங்குனீங்கன்னா நான் 3 வருஷம் உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படி கேட்குறான். ஆமாம் என்ன பண்ணுறது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். ஓனா இது நடக்கூடாதுன்னு நினச்சின்னா நீ சீக்கிரமாக சொல்லிவிடு. நீ என்ன மறைக்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். உடனே அவன் கண்டிப்பாவா நிஜமாவா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறான். ஆமாம் கண்டிப்பாக தான் ஹீரோ சொன்ன சரி அப்படின்னு வந்து ஹீரோ அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்கள் வந்த இடம் அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஆக போகுது அப்படி சொல்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது.